15 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பலவீனராக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பலவீனர்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சொல்லப்பட்ட உங்கள் பலவீனங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பலவீனமாக இருக்கிற பிற பிள்ளைகளை நீங்கள் தாங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ நாள் நமக்கு நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய மேன்மை, நம்முடைய கஷ்டமே தீரலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் 15 இந்த மாதம் அறுவடை நாளாக காண போறீங்க. நீங்கள் சுதந்திரமாய் நீங்கள் சேர்க்கிற பண்டிகையை நீங்கள் கொண்டாட போறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பலவீனமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பலவீனத்துக்காக அல்ல, நீங்கள் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நீங்கள் தாங்க வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்று வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. 2வது வசனத்தை வாசிங்க. நம்மில் ஒருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படிக்கு அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு மேலோட்டமாய் வாசிக்கும் போது பிறன் பக்தி விரித்து அடையும்படிக்கு அந்த மனுஷனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஆனால் சொல்லப்பட்ட உங்கள் பலவீனங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பலவீனமாக இருக்கிற பிற பிள்ளைகளை நீங்கள் தாங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ நாள் நமக்கு நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய மேன்மை, நம்முடைய கஷ்டமே தீரலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் 15 இந்த மாதம் அறுவடை நாளாக காண போறீங்க. நீங்கள் சுதந்திரமாய் நீங்கள் சேர்க்கிற பண்டிகையை நீங்கள் கொண்டாட போறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பலவீனமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பலவீனத்துக்காக அல்ல, நீங்கள் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நீங்கள் தாங்க வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்று வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது.